பைபிள்ல ரபின்னு இயேசு கிறிஸ்துவ சொல்லி இருக்கு. ரபின்னா குரு அல்லது போதகர்னு அர்த்தம். வேதங்கள், ஆகமங்கள், ஆரண்யகங்கள், பிராமணங்கள், உபனிஷதங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அந்த கால முனிவர்கள் எல்லாருமே பாவத்துக்கு பரிகாரமா மனிதனா அவதரிக்கும் கடவுள் தான் பலியாக வேண்டும்னு எதிர்பார்த்தாங்க. அவருக்கு பேர் தான் நிஷ்கலங்க புருஷா. என்னை பொறுத்த வரைக்கும் தாவீதின் வேரான யூதராஜ சிங்கம், கன்னியின் வயிற்றில் பிறந்த பாவமில்லா மனிதனான இயேசுதான் நிஷ்கலங்க புருஷா. அப்படின்னா பாவமில்லாத மனிதன். அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய. இயேசு சொல்றார், நானே ஒளியாயிருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான்.